வணக்கம் உறவுகளை, உங்கள் ஜால் கபிலன். என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கே நிற்கிறேன்னா எஸ்ஆர்பிக்கு எதுக்கு வந்தோன்னு சொன்னீங்கன்னா வண்டியோட எலக்ட்ரிஷன் வேலை. அது வந்து கொஞ்சம் வயரிங் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் வண்டி எலக்ட்ரிஷன் வேலையை கொண்டு வந்துருக்கிறேன். நான் நிற்கிது பாருங்கள் ஆட்டோ. இதுதான் அந்த எலக்ட்ரிஷன் ஸ்டாப்பு. எஸ்ஆர்பி ஆறுமுகம் அவர்கிட்ட தான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். வண்டி அந்த பக்கம் நிற்கிது. அது வந்து சின்ன ஒரு வயரிங் கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு. எல்லாமே எங்கேயோ ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. சரி, அதனால் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வைப்பர் மோட்டரையும் பார்த்துலாம்னு சொல்லி வைப்பர் மோட்டரையும் கலட்டி கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு அதை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். வீலிங் பாக்ஸ் வந்து புதுசு வாங்கி வந்து குத்தாச்சு. மாட்டிகிட்டு இருக்கா போல். பழசு வேணான்ட்டா போல். பழசு அது நல்லா இல்லை, பழசு நல்லா இல்லை, புதுசு தான் போடணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே போட்டாச்சு. சரி, கையோட வேலை முடிஞ்சதெல்லாம் ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அதனால் மாட்டிகிட்டு இருக்கா போல. இது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் திருவிழா ஒன்று, அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 29வது ஆண்டு விழா. அது கோயிலோட ஆண்டு வந்து 29வது ஆண்டு விழா, 17வது ஆண்டு தீமிதி திருவிழா. அது பக்கத்தில் அந்த கோயில் வந்து அந்த பக்கம் கொடுத்துருக்காங்களா, இந்த பக்கத்தில் இருக்கிற கோயில் தான் அந்த திருவிழா. வண்டி அந்த பக்கம் நிற்கிது. அது வைப்பரெல்லாம் கலட்டி உள்ளே கொண்டு போயிருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட வைஃபர் மோட்டர் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார் பாருங்க. நம்மளோட வைஃபர் மோட்டர் கலட்டிட்டு போயிருக்காருல்ல, சொன்னல அது வந்து கலட்டி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. மாட்ட போகிறாங்க. சின்ன ஃபால்ட்டுன்னு சொன்னால அதையும் சரி பண்ணிட்டா போல். இப்போ வந்து மாட்ட போகிறாங்க. மோட்டர் ரெடி பண்ணிட்டாரு, மாட்ட போகிறாரு. நம்மளுடைய வைஃபர் மோட்ரு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. மாட்டிகிட்டு இருக்காரு பாருங்க. சரி, ஒரு சின்ன ஃபால்ட்டுன்னு தான் வந்தேன். அந்த எங்கேயோ வயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, கையோட வைப்பர் மோட்டரையும் ரெடி பண்ணி கையோட மாட்டி விட்டுடலாம். ஏன்னா இனி வர்றது மழை டைம் இல்லை, ஒரே தரமாக வேலை முடிஞ்சிருமில்ல, எலக்ட்ரிஷனில் ஒரே தரமாக வேலை முடிஞ்சிடுறதுக்காக சரி தம்பியை கலட்ட சொன்னால் தம்பி கலட்டிட்டு மாட்டிகிட்டு இருக்கா போல். தம்பியோட முகத்தை காட்டலான்னு பார்த்தா அவர் காட்ட வேண்டான்னு சொல்லிட்டா போல். ஏன்னா அவர் யூடியூப்பில் போகிறபடியாக அவர் வேணாம் அப்படின்ட்டா போல். அதனால் நான் அவர் முகத்தை காட்டலை. அதனால் அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. அதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நானும் எங்கள் வைஃபர் மோட்டர் பார்க்கணும். டிரைவர் ஓட்டுற வண்டி தானே, அவன் ஃபால்ட்டை சொன்னதானே நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு. அவன் விட்டுட்டு இப்போ ஊருக்கு போயிட்டா போல். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து சரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வைஃபர் மோட்டரையும் மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம வண்டி என்ன எலக்ட்ரிஷனில் பார்க்கல, அங்கே தான் நிற்கிது. இது வாங்கவா, நான் மாட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த மோட்டரை மாட்டு நான் வாங்கிட்டு வந்து இந்த இது போயிடுச்சான், இந்த வீலிங் போயிடுச்சான். அப்போ அதனால் அது புதுசு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் ஆப்போசிட் கடைக்கு போயிட்டு புதுசு வாங்கி வந்து கொடுத்துட்டு அப்படியே மாட்ட வண்டி தான். மாட்டிட்டு அப்படியே கிளம்ப வண்டி தான்.
சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே மக்களே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.